ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் மில்க் வச்சு சாபுதானா வச்சு ஒரு யம்மி கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கீர்னா பாயசம். ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள். ரோஸ் மில்க் நம்ம எல்லாரும் இப்போ குடிச்சிட்டு இருக்கோம், சம்மர் வந்தாச்சு. சாபுதானா எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வச்சு ஒரு நல்ல ஸ்வீட்டான பாயசம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து அதில் என்னோட மெஷர்மெண்ட் கப் காமிக்கிறேன். அதில் ஒரு சின்ன சின்னமன் போட்டுக்கோங்க, பட்டை. அதுக்கப்புறம் இந்த கப் சைஸில் 3 கப் ஓவர் நைட் சோக் பண்ண சாபுதானா நான் சேர்க்குறேன். ஊறின சாபுதானா ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது அடி பிடிக்கும். சுகர் பார்த்து போட்டுக்கோங்க, பிகாஸ் ரோஸ் சிரப்பில் நிறைய ஸ்வீட்னர் இருக்குது. வி ஆர் ஆடிங் ரோஸ் சிரப், அதனால சுகர் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதில், கொஞ்சம் ரிச் டேஸ்ட்காக. ஸோ சுகர் நான் கம்மியாக போட்டிருக்கேன். பால் இன்னும், பிகாஸ் சாபுதானாக்கு நீங்கள் எவ்வளோ தான் பால் போட்டாலும் அது கொஞ்சம் கட்டி ஆயிக்கும், அதனால பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது நல்லது. அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க், எஸ். சர்வ் பண்ணும்போது பாயசம் கொஞ்சம் பால் போட்டு கொடுங்க, ஸோ தட் தளர்ந்து இருக்கும். ஃப்ரிட்ஜில் எஸ்பெஷலி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கட்டி ஆகிக்கும். கண்டென்ஸ் மில்க் 1 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேஷ் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு 7-8 பாதாம், 4 ஏலக்காய் பொடி பண்ணி அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது இறுக்கிக்கும். எவ்வளோதான் பால் போட்டாலும் சாபுதானாக்குள்ள ஒரு குணம் இறுக்கிக்கும். ஸோ பார்த்து பால் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு டேஷ் ஆஃப் ரோஸ் எசன்ஸ். சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணலாம். எனக்கு சின்னமன் ஃப்ளேவர் என்னோட பாயசம்ல பிடிக்கும். ஸோ தட்ஸ் வை நான் சின்னமன் சேர்த்துருக்கேன், அதாவது பட்டை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால சின்னமன் அவசியம் இல்லை, பட் சின்னமன் ஃப்ளேவர் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் சாபுதானா கீர் ரெடி. இப்போ கொஞ்சம் கார்னிஷ், ஒரு கடாயில் ஆயில் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ், ரேசின்ஸ் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க பாயசம்ல. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு பிங்க் கலரில் டிஃப்ரெண்ட் சாபுதானா வித் ரோஸ் ஃப்ளேவர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த சம்மருக்கு சாபுதானா பாடியை கூல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Thank you for tuning into Lathus Kitchen. உங்களோட சப்போர்ட் overwhelming. Thank you so much. திருப்பி பார்க்கலாம். Thank you.